இருக்கீங்க வாங்க. இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாயாசம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு இங்கே உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி இந்த கப்பில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கப்பு சேமியா. இங்கே பாருங்கள், முந்திரி, திராட்சை இது ரெண்டும் சேர்த்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. இங்கே நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கீ போட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு கீ போட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஏலக்காவை கொஞ்சம் இடிச்சிக்கலாம். இடிச்சிட்டு இந்த பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், பிளேட்டில் மாற்றி வச்சிட்டேன். இப்போ அதே பேனில் இங்கே பாருங்கள் ஜவ்வரிசி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சேமியா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நான் ரொம்ப கொஞ்சமாக போடுறேன். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுவும் முடிஞ்சிடுச்சு. இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு வரேன். இங்கே பாருங்க, இப்போ பாயாசத்துக்கு எல்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு ஊற்றி அது கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் போடலாம். நான் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அந்த குங்குமம் போட்டு ஊற வச்ச மில்க்கு இதுலேயே ஆட் பண்ணுறேன். இன்னொரு கப் 2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணுறேன். நல்லா இது கொஞ்சம் ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் ஒரு கொதிக்குது பால். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த ஜவ்வரிசி சேமியா மட்டும் போடலாம். இப்போ இது கொஞ்சம் ஒரு கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. அதுவே மேலே வறுத்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள்,
நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லா அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது குக் ஆகிடுச்சுன்னு. இது வந்து சும்மா கடையிலேயே விற்கும் உங்களுக்கு பிரியா பிராண்டில் கேர் மிக்ஸ் சொல்லிட்டு. இது கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தான் போடுறேன். பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், சூடான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.